The story of Cain Abel. ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகியோரின் மகன்கள்தான் காயின் மற்றும் ஆபேல். காயின் ஒரு விவசாயி, அவர் நிலத்தை உழுது பயிர் செய்தார். ஆபேல் ஒரு மேய்ப்பன், அவர் ஆடுகளை மேய்த்தார். காலப்போக்கில் அவர்கள் இருவரும் கடவுளுக்கு பலிகளை கொடுத்தனர், அதாவது காணிக்கை செலுத்தினர். காயின் தான் விளைவித்த நிலத்தின் பலன்களை, அதாவது பயிர்களை பலியாக கொடுத்தார். ஆபேல் தனது மந்தையின் முதல் குட்டிகளையும் அவற்றின் கொழுத்த பாகங்களையும் பலியாக கொடுத்தார். கடவுள் ஆபேலின் பலியை, காணிக்கையை மட்டுமே கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயினின் பலியை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஒரு நாள் காயின் தன் சகோதரன் ஆபேலை வயலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். காயின் கொலை செய்யப்படாமல் இருக்க அவனுக்கு ஒரு அடையாளத்தை இட்டார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Thanks for watching. For more videos, subscribe to Daily Bread 144.